போர் நடக்குதுங்க. யாருக்கு? தமிழக அமைச்சர் உதயநிதிக்கும் பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் தான். அமைச்சர் உதயநிதி சனாதனம் பற்றி பேசியதிலிருந்தே சர்ச்சைக்குள்ளான அமைச்சர் ஆயிட்டாரு. தமிழகத்துல மட்டுமா சர்ச்சை வெடிச்சது? இந்தியாவை தாண்டி உலக அளவுல பேசப்பட்டுச்சு. அவரோட துடுக்கான பேச்சு அப்போதைக்கு பதிலடி கொடுத்து வரார் பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். சமீபத்துல தமிழிசை சவுந்தரராஜன் வார்த்தைகளை கவனமா பேசாவிட்டால் உதயநிதி எதிர்மறை கருத்துக்களை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு கூறியிருந்தாங்க. தன்னை பற்றி புதுச்சேரி துணை ஆளுநர் சவுந்தரராஜன் பேசியதை தமிழ்நாட்டில் வந்து பேச சொல்லுங்க அப்படின்னு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கும் பதிலடி கொடுத்திருந்தாரு. இப்படி நடந்து கொண்டிருந்த சாதாரண வாய் சண்டை சமீபத்துல தாக்கிய மிக்ஜாம் புயல்ல சென்னையை சின்ன பின்னமாக்கிடுச்சு. சென்னையில பல பகுதிகளில் தண்ணீர் வெள்ளம் போல சூழ்ந்து முழுமையா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் பல பகுதிகளை இன்னும் வெள்ள பாதிப்புல இருந்து மீண்டு வரல. எண்ணூர்ல எண்ணெய் கசிவை பற்றி ஊடகங்கள், எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில மிக்ஜாம் புயல் பாதிப்புக்கு 5000 கோடி நிவாரணம் வழங்குமாறு மத்திய அரசிடம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தாரு. ஆனா மத்திய அரசு வெறும் 450 கோடி ரூபாய் மட்டும்தான் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மத்திய அரசை ரொம்பவே கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாங்க. மத்திய அரசு கிட்ட நாங்க கொடுத்த வரி பணத்தை தானே கேட்கிறோம், அவங்க கிட்ட பிச்சையா கேட்கிறோம் அப்படின்னு அமைச்சர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் சும்மா இருப்பாரா? அவங்க கேட்டதும் பணத்தை எடுத்து கொடுக்க இது என்ன ஏடிஎம்மா அப்படின்னு கேட்டாரு. அவ்வளவுதாங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் மத்திய அமைச்சர் சொன்ன பதிலுக்கு நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்கிறோம், மக்களுக்கு கொடுத்த வரி பணத்தை தானே கேட்கிறோம் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தாரு. உதயநிதி ஸ்டாலின் கூறிய இந்த கருத்து பாஜகவினரை கடும் கோபத்திலையும் ஆழ்த்துச்சு. எப்படி மத்திய அமைச்சரை பார்த்து உதயநிதி மரியாதை இல்லாம பேசலாம் அப்படின்னு அக்கட்சி கேள்வியும் எழுப்பியிருந்துச்சு. நம்ம ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தாத்தா பதவிய, அவங்க அப்பா பதவியை அனுபவித்து கொண்டிருக்கும் ஒருவர் அப்படிதான் பேசுவார் அப்படின்னு இதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. சாதாரண திமுக தொண்டன் கூட உதயநிதியை பார்த்து கேட்க முடியும், இது என்ன உங்க அப்பா வீட்டு கட்சியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்றீங்களே, அந்த பணத்தை என்ன உங்க வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்குறீங்களா? உதயநிதி முதல்ல வார்த்தைகளை அடக்க கத்துக்கொள்ளுங்க அப்படின்னும், அவர் வாயை அடக்கல அப்படின்னா அவரை ஒரு எதிர்மறை தலைவரா தான் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னும், கலைஞரோட பேரந்தானே நீங்க, கலைஞர் இப்படிதான் பேசுவாரா? திட்டுவதா இருந்தா கூட அழகு தமிழ்ல பேசக்கூடிய தலைவருங்க கலைஞர். எனவே இப்படி பேசுவதை உதயநிதி ஸ்டாலின் நிறுத்தி கொள்ளணும், இல்லைன்னா மற்றவர்களுக்கும் அவரை பார்த்து அதே மாதிரியான கேள்வியை கேட்க தோணும் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்ட உதயநிதி சொன்னாரு, பாருங்க பதில் யாரு சொல்றா, தெலுங்கானா ஆளுநரா, அவங்கள தமிழ்நாட்டுல வந்து பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடடே, நம்ம மேடம் தமிழ்நாட்டுல கோவையில தான் பேசினாரு, அது கூட தெரியல அமைச்சர் உதயநிதிக்கு. இப்படியாப்பட்ட குடுமி சண்டை நடந்துகிட்டு வருது. வெறும் வாய்க்கு அவள் கிடைச்சா என்ன செய்வாங்க?